வணக்கம், என் பேர் சஞ்சய். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம Itel A27 அப்படின்ற ஒரு ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 5600 ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்திங்கன்னா Itel A25 Pro அப்படின்ற ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்குது. அதை எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 5000 வந்து பார்த்திங்கன்னா 2GB and 32GB, இதுவும் அதே வேரியண்ட் தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வீடியோ மாதிரி தான். ஸோ அந்த ஃபோன் எப்படி இருந்துச்சு பார்த்திங்கன்னா சூப்பர் வர்த்து அப்படி சொல்லுவேன். என்ன சொல்கிறது, ஒரு பெரியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செம ஒரு சூப்பரான ஒரு விஷயம் கொடுக்கும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவேன். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அண்ட் நல்ல ஒரு ஃபுல்ஃபில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது, ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதுவும் அதேமாதிரி கொடுக்கணும் எதிர்பார்க்குறேன். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் சுற்றி என்னென்னு பார்க்கலாம். ஸோ நீங்களே பாருங்கள், நான் சொல்லணும் அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இல்லை 4G தான் இருக்குது. இதுலையோ 4000 mAh பேட்டரி மெயினாக ஒன்று சொல்கிறாங்க. பட் வந்து அதே சிப்பு தான். ஸோ எல்லாம் நீங்களே பாருங்கள், தெரியும்னு நினைக்கிறேன் கிளியராக. ஓகே, இப்போ வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். முதல்ல வந்து கேமரா மாற்றணும். ஏன்னா நான் தான் வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணுறதுல எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் கரெக்டாக வெயிட் பண்ணுவேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அன்பாக்ஸ் பண்ணுறப்போ அந்த ஸ்டிக்கர் ஆட் பண்ணுறப்போ ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும். செம்மையாக இருக்கும்னா. சரி, ஓகே, இப்போ அந்த ஸ்டிக்கரை பிரிக்கலாம். ஓகே, ஆப்பிள் ஃபோனாக இருந்தால், ஐஃபோனாக இருந்தால், இல்லை இன்ஃபினிக்ஸ் ஃபோனாக இருந்தால் கூட அவங்க பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்தால் வந்துடும். பட் இங்கே அப்படி கிடையாது. நார்மலாக நம்ம தான் எடுக்கணும் போலக்கு. ஸோ அந்த பாக்ஸ் அதுக்குள்ளே எனக்கு சின்ன பாக்ஸில் என்னென்னு பார்க்கலாம். ஆனால் கேஸ் இருக்கிற மாதிரி இருக்கே. ஓ, கேஸ் இருக்குது, பரவாயில்லையே. ஒரு 5600 ஃபோனில் கேஸ் கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு 1.5 லட்ச ஃபோனில் கேஸ் இல்லை. பட் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஒன்றும் சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு பிளாஸ்டிக் கேஸ் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் இந்த ஃபோன் வாங்குறது இந்த கேஸ் தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப சேஃபே கிடையாது. நான் சும்மா யூஸ் பண்ணி பார்த்தேன், கீழே விழுற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு. டைட்டாக தான் இருந்துச்சு. பட் நமக்கு அந்த ஒரு ஃபீல் கொடுக்கல, அந்த ஃபீலே கொடுக்கல. ஸோ ஓகே, இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் வரல. ஃபோன் நல்லா ஹெஃப்டாக இருக்குது, கொஞ்சம் வெயிட்டில் நல்லா தெரியுது. ஸோ பார்க்கலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இன்ஃபினிக்ஸு டெக்னோலாம் இருக்கும் இல்லையா, அந்த முன்னாடி இந்த ஃப்ரண்ட்டில் அந்த டிஸ்பிளே மேலே ஸ்டிக்கர் ஒட்டுவாங்களோ அதே மாதிரி இங்கே பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த இன்ஃபினிக்ஸ் பற்றி பேசல, உள்ள ஒரு விஷயம் இருக்குது, அதான் கண்டிப்பாக சொல்கிறேன் நான். டக்குன்னு எனக்கு சிரிக்கிறதா என்னென்னு தெரியல. ஸோ நான் உள்ளே போய் சொல்கிறேன் நான். ஸோ அந்த ஸ்டிக்கர் வந்து அந்த என்ன சொல்கிறது, பிளாஸ்டிக்கா. ஸோ அதை எடுப்போம் போல். சூப்பராக இருக்குது. வாவ். இப்போ நான் இந்த கையில் எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா சீரியஸாகவே வாவ் அப்படின்ற அந்த ரியாக்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. அண்ட் ஃபீல்டும் சரி, அந்த டிசைன் பார்க்க வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படி சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி போக்கோ M2 வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணிப்பேன். நான் யூஸ் பண்ண ஃபோன் என்னோடய ஃபோன் தான். ஸோ அந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், டிசைன் வந்து இருக்காது. பட் இது ஃபோன் கையில் எடுக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹெஃப்ட்டும் அண்ட் நல்ல ஒரு டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் இந்த ஸ்டிக்கர் இருக்குது. ஸோ அந்த ஸ்டிக்கரை முதல்ல எடுக்கலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன் கிட்ட கொடுத்து அதை எடுக்க சொல்லிடலாம். பொறுமையாக. ஓகே, ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஓகே, பரவாயில்ல. பெசல்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. பரவாயில்ல, 5600 தானே, நம்ம என்ன அதுக்குன்னு நம்ம பெசல்ஸாக எதிர்பார்க்க முடியும். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் ஆன் பண்ணலாமா? இப்போ நான் கொஞ்சம் கழிச்சு ஆன் பண்ணலாம். சரி, ஓகே. பின்னாடி பிளாஸ்டிக் தான், பட் இருந்தாலும் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். நல்லா இம்ப்ரெசிவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் கிடையாது. இதே நோக்கியாவாக இருந்தால் ஹெட்ஃபோன் கொடுத்துருப்பாங்க. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எதுவும் கிடையாது. லாவாக இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபீச்சர் ஃபோனில் நான் பார்த்துருக்கேன், அதில் ஹெட்ஃபோன்ஸில் இருந்துச்சு. பட் இதில் அப்படி கிடையாது. ஸோ சார்ஜர் தான் 5 வாட்ஸில், அதோட கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு முன்னாடி அப்படி தான் இருந்துச்சு. அண்ட் அது மூலமாக மைக்ரோ USB கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் அவ்வளோதான். நான் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. நான் குவாலிட்டியும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபோனுக்கு வரலாம். ஸோ சுற்றி நினைக்குன்னு பார்த்தா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் இருக்காது. அது ஏன் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இயர் பீஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரு. ஸோ ஸ்பீக்கர் முன்னாடி வந்து அந்த A25 Proலே அப்படி தான் இருந்துச்சு. அண்ட் நல்லா லவுடாக இருந்துச்சு அப்படி சொல்லுவேன். ஸோ இதுவும் அதே மாதிரி லவுடாக தான் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ அண்ட் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மெகாபிக்சல் கேமரா, செல்ஃபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மெகாபிக்சல் கேமரா, நம்மளாம் வந்து பிராண்டிங் அந்த ஃப்ளாஷ் இதெல்லாம் இருக்குது. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மெயின் அப்படின்னு சொல்லுவேன். இந்த ஃபோனில் மெயினான விஷயம் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அப்படின்னு சொல்லலாம். ஒன் ஆஃப் த மெயின் விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் டிசைன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எனக்கு சீரியஸாகவே செம இம்ப்ரெசிவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் நல்ல திக்காகவும் இருக்குது. ஏன்னா 4000 mAh பேட்டரி அப்படின்னால. பட் வந்து நல்லா கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஏன்னா 5.45 inch தான். அண்ட் டிஸ்பிளே, அதாவது சாஃப்ட்வேர்னு பார்க்குறப்போ இல்லை Android 11 தான் கொடுத்துருக்காங்க. வேணால் நான் காமிக்கிறேன். வேணால் Android 11 Go எடிஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஆண்ட்ராய்டு வெர்ஷனுக்குமே இங்கே கீழே இருக்குது. ஓகே, பார்த்தா சரி, Android 11 தான்.
கோ எடிஷன் ஆனால். பட் இப்போ அந்த காமெடி வந்து நான் காமிக்கிட்டா, அது காமெடி சொல்ல என்னன்னு தெரியல. இப்போ பாருங்களேன், அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபினிக்ஸ் மொபைல் மாதிரி இருக்குது. இன்ஃபினிக்ஸ் டெக்னோ இன்னும் மேலே அந்த ஆட்லாம் வரும் அதெல்லாம் இல்லை. பட் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அப்படி இன்ஃபினிக்ஸ் மாதிரி இருக்குது. அண்ட் ஃபோன் வாங்கினீங்கன்னா இந்த அளவுக்கு தான் 25.05 GB வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும். அண்ட் அடுத்து கேமராஸ்ன்னு பார்க்குறப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் இருக்குது, வீடியோஸு, ஷார்ட் வீடியோ. அண்ட் இந்த பக்கம் திருப்பி இந்த பக்கம் பண்ணிங்கன்னா போர்ட்ரேட் இருக்குது. அண்ட் அதுவும் மோடில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ மோட் இருக்குது. ப்ரோ மோட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வெர்ஷன் இருக்குது. ஸோ அது ஒரு சூப்பரான விஷயம். ஒரு சில ஃபோன்ஸில் அப்படி கூட கிடையாது, காஸ்ட் ஃபோன்ஸ்லேயும் சொல்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வீடியோ ஓகே பேக் பண்ணி இப்படி வந்துட்டேன்னா சரி ஓகே இப்படி இருக்கணும். இப்போ அடுத்து வந்து வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா 720 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க இந்த மேலே செட்டிங்ஸ் எல்லாம் காமிக்கிறேன். ஸோ 720p தான், ஆமாம் 720p தான் இதில் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் கேமரா ஆஃப்கோர்ஸ் 720p தான் இருக்கும், அதுலேயும் அப்படி தான் இருக்குது. ஏன்னா ஒரே சிப்பு பிரிண்டதுனால. ஸோ ஓகே இதுதான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா Itel A27. ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க 5600 ஒர்த்து நினைக்கிறீங்க, என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அடுத்த வரைக்கும் சந்திப்போம். அடுத்த வரைக்கும் என் பேர் சஞ்சய், பாய்.